திமுக அரசுக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரள்வோம் அப்படின்னு ஒரு கருத்து அரசியல் வட்டாரத்தில் முன்வைக்கப்படுது. இப்போ பல்வேறு கட்சிகள்ல இருந்தும் விலகி திமுகவில் இணைகிறாங்கன்னா இதை எப்படி பார்க்கணும் கோகுல்? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் தேர்தல் பணிகளை, அதாவது தொகுதி வாரியாக தொகுதி செயலாளர்கள் ஏற்கனவே தொகுதி பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தல் பணியை தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில திமுக தொடர்ந்து தேர்தல் களத்தில் தேர்தல் பணிகளை ஏற்கனவே அரசுடைய சாதனைகள் எல்லாம் வீடுதோறும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் கூறி வரக்கூடிய நிலையில தற்பொழுது மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பலரும் திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு இந்த தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தல் களத்தில் திமுகவுக்கு மேலும் ஒரு உந்து சக்தியாக மேலும் அந்த கட்சியை தேர்தல் பணி ஆற்றுவதற்கான வேகத்தை அதிகப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல பெரியார் குறித்து சீமான் எதற்கு எதிர்வினையாற்றினார், எதிர்கருத்தை முன்வைக்கிறார் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் விலகி திமுகவில், குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் இணைவது திமுகவுக்கு மேலும் ஒரு கூடுதல் பலத்தையும் தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கு கூடுதல் வலு சேர்க்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஒரே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய 8 மாவட்ட செயலாளர் விலகி இருப்பது அந்த கட்சியில ஒரு பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. முக்கியமாக 8 மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து விலகுறாங்க. அந்தந்த மாவட்டங்கள்ல இது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரவுண்ட் ஒர்க் லெவல்ல? நிச்சயமாக, அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுமே ஏற்கனவே பல ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில தங்களை இணைத்துக் கொண்டு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் தொகுதியுடைய செயலாளர்களாக பொறுப்பேற்று பணியாற்றி வர்றாங்க. பல மாவட்ட தலைவர்கள், தொகுதி செயலாளர்கள் வேட்பாளர்களாகவே போட்டியிட்டவங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து தேர்தல் பணியாற்றக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட தலைவர்களே, அங்க இருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளே கட்சியிலிருந்து விலகி இருப்பது நாம் தமிழர் கட்சியிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்க என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து ஒரே நேரத்தில் இதோடு இல்லாமல் தொடர்ந்து இது போன்ற பெரியார் குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறி வரக்கூடிய சீமான் கருத்தில் உடன்படாமல் மேலும் சில நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகுவார்கள் என்று தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் நாம் தமிழர் கட்சிக்கு நிச்சயமாக இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறோம். குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருப்பது திமுகவிற்கு இந்த தேர்தல் களத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தல் களத்தில் ஒரு பலமாகவே பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. முனிஷா, கோகுல், இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரே நாளில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைகின்றனர். திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து இப்போ இணையறவங்க என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, அதாவது திராவிடம் தமிழ் தேசியம் என்ற ஒரு எதிர்ப்பு அரசியலை வைத்துதான் சீமான் தொடர்ந்து தேர்தல் களத்தை சந்தித்து வந்திருந்தார். திராவிடத்தை எதிர்த்து தான் அரசியல் பேசி வந்தார். இந்த நிலையில திடீரென பெரியார் குறித்து அவர் பெரியாருடைய எதிர்ப்பு நிலையை, பெரியார் குறித்து கருத்துக்களை பேசி வரக்கூடிய நிலையில அந்த கருத்தில் உடன்படாமல் தான் அதே கருத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். திராவிடம் குறித்து கருத்துல முரண்பட்டாலும் பெரியார் சமூக நீதி தொடர்பாக பெரியாருடைய கொள்கை, பெரியாருடைய பேச்சில் பலர் அந்த கருத்துக்களில் ஏற்றுக்கொண்டு பலர் அரசியலில் நாம் தமிழர் கட்சியில் கூட இருந்து பணியாற்றி வந்தாலும் அதில் எதிர்வினையாற்றக்கூடிய தலைமைக்கு அந்த கருத்தில் உடன்படவில்லை என்ற அடிப்படையில் தான் கட்சியிலிருந்து விலகி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் பலரும் அந்த கட்சியில் இருந்து கொண்டே இந்த கருத்தில் உடன்படாமல் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருவதாக தற்பொழுது கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் பலரும் கட்சியிலிருந்து விலகுவதற்கான ஒரு சூழலும் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் வரவேற்று அவர்களுக்கு சால்வை அணிவித்து தங்களை கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான அந்த அடையாள அட்டையை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வு கலைஞர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. மற்ற கட்சியில், அதாவது நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாமல் மற்ற கட்சி அமமுக, அதிமுக, தமாக உள்ளிட்ட பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களை திமுகவில் தற்போது இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி போலவே அமமுக கட்சியும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வந்து கூடிய நிலையில அமமுகவில் இருந்தும் இப்ப விலகியிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க?
நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள், அதில் குறிப்பாக அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க. குறிப்பாக அதே கருத்தை, அதாவது இந்த இதில் சேர்ந்திருக்கக்கூடிய சில தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் பேசும்போது முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பாராட்டியும் முதலமைச்சருடைய தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகள் திமுக அரசுடைய சாதனைகளை பாராட்டு தெரிவித்து பலரும் இந்த கட்சியில் இணைந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஏற்கனவே சொன்னது போல அந்த பெரியார் கருத்தில் உடன்படாத பலரும், அதே நேரத்தில் மீண்டும் திமுக ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அடுத்த முறையும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அந்த தேர்தல் பணியை மீண்டும் தேர்தல் பணியில் வெற்றி வாகையை பெற்றுத் தருவதற்கான உழைப்பை தாங்கள் கொடுப்பதற்காக இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. பலரும் இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியும் அதே நேரத்தில் முதலமைச்சருடைய செயல்பாடுகளை காரணம் காட்டி தங்களை கட்சியில் இணைத்துக் கொள்வதாக கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இது என்ன மாதிரியான தாக்கங்களை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோகுல்? நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து தான் போட்டியிட்டு வந்திருக்கிறது. எந்த தேர்தலையும் போட்டியிட்டாலும் 26 சட்டமன்ற தேர்தலையும் தனித்து தான் களம் காணுவோம் என்று ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலர்களும் அந்த கட்சிகளை, அதாவது கிராமப்புறம் முதல் அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு இவர்கள் ஒவ்வொருடைய உழைப்பும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் திடீரென அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில கட்சியிலிருந்து விலகி இருப்பது ஒரு முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்டோர் ஒரே கருத்தில், அதாவது பெரியார் கருத்தில் சீமான் தெரிவித்து வரக்கூடிய அந்த கருத்தில் உடன்பாடு இல்லாமல் விலகி இருப்பது மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த கருத்தில் ஏதாவது மாற்று கருத்தை நிர்வாகிகள் மற்றும் தொண்டருடைய எதிர்ப்பை எடுத்து சீமான் மாற்று கருத்தை முன்வைப்பாரா அல்லது அதே கருத்தில் ஒரே நிலைப்பாட்டில் இருப்பாரா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒரே நேரத்தில் திமுகவில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 2000க்கு மேற்பட்டோர் இணைந்திருப்பது திமுகவிற்கு அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தல் களத்தில் மேலும் தேர்தல் பணியை விறுவிறுப்பாக தேர்தல் பணியை மும்முரப்படுத்துவதற்கான ஒரு உத்வேகமாகவே பார்க்கப்படுகிறது. மோனிஷா, கோகுல், இதற்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளிவந்தவர்கள் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, சீமான் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார், எதுவும் நிர்வாகிகளோடு கலந்தாலோசிப்பதில்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க முன்வச்சுட்டு தான் வெளிவந்தாங்க கட்சியில இருந்து. இப்ப அதனுடைய நீட்சி அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா இந்த 2000 பேர் ஒரே நாளில் இணைவது?